இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இப்ப ரீசெண்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ அடிக்கடி வந்துகிட்டு இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களை மாதிரி தாங்க நானும் யோசிச்சேன், எதுக்கு இப்ப இந்த கருப்பு கோட்டு போட்ட பெண்மணிகள்லாம் தூண்டில மாட்டி வெளியே வந்து விழுந்த குறவ மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் சொல்றாங்க, அந்த கருப்பு கோட்டு போட்ட ஒரு கையை தொட்டாரு தெரியுமா, அந்த உள்ள பொண்ணு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கையை இணைச்சு அவங்களோட பவரை ஒன்னா சேர்ப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இவர் ஏசப்பாவோட பவரை கையாலேயே பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பவர் தான் ஹை வோல்டேஜ் நினைக்கிறேன், அதே சகோதரிகளை தூக்கி விட்டுருச்சு, அதான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற மாதிரி தெரிஞ்சு அதனாலதான் சும்மா காட்சிக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்? அப்ப நீ தானே லூசு, நான் எதுக்கு லூசு? அந்த வீடியோவை பார்த்த உடனே சரி இந்த ஆள் என்ன மாதிரியான கோமாளித்தனம்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தா எதுக்கு இந்தியாக்குள்ளலாம் ஆஸ்பத்திரி இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து. அதே கால் நடக்க முடியாம வீல் சேர்ல இருக்கிறவங்களே சலவுன்னு சொல்லி நடக்க வச்சிருவாப்லையே. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதா நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். நடிப்பு பிரிச்சு போடுறாங்களங்க இவங்க எல்லாம். நடிக்க வந்தாங்கன்னா ஆஸ்காரே வாங்கிடுவாங்க இவளையே. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி.